வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் தன் குடும்ப நலனுக்காக எவ்வளவு பெரிய சவாலையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கும் ராசிக்காரர்கள் யார் என்பது பற்றி பார்க்க போகிறோம். தனியொரு நபரின் குணத்திற்கும் அவர்களின் ராசி மற்றும் நட்சத்திரத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அதாவது எங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரத்தின் குணாதிசயங்களின் அடிப்படையில் தான் எங்களுடைய குணங்களும் கணிக்கப்படுகின்றன. எங்களுடைய பழக்க வழக்கங்களில் இந்த ராசிகள் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை உருவாக்குவதாகவும் நிபுணர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்படி குடும்ப நலனுக்காக எவ்வளவு பெரிய சவாலையும் எதிர்கொள்ளுகின்ற ராசிகள். இந்த வரிசையில் முதலாவது கடகம். இவர்களை பாதுகாவலர்கள் அப்படி என்கிறார்கள். கடக ராசியினர் தங்களின் கனிவான குணத்திற்கு பெயர் பெற்றவர்கள். இரக்க குணம் கொண்ட இவர்கள் தங்கள் செயல்பாடுகள் காரணமாக எந்த ஒரு நபரும் பாதிப்படையக்கூடாது, மனவேதனைப்படக்கூடாது எனும் கருத்தில் உறுதியாக இருப்பார்கள். அறிமுகமில்லாத நபர்கள் மீதும் அளவு கடந்த அன்பை வெளிப்படுத்தும் இந்த கடகராசியினர் தங்கள் குடும்ப உறவுகளின் நலனில் கூடுதல் அக்கறை எடுத்துக் கொள்கிறார்களாம். கடகராசி கொண்டவர்களின் தனித்துவமான பண்புகளில் ஒன்று குடும்பங்களை ஒன்றாக சேர்த்து வைப்பது. அதாவது காரணம் இல்லாத சிறிய விடயத்திற்காக சண்டையிட்டு பிரிந்த குடும்பத்தை சேர்த்து வைப்பதை தனது வாழ்க்கையில் லட்சியமாக ஏற்று செயல்படும் குணத்திற்கு சொந்தக்காரர்கள் இந்த கடகராசியினர். கடகராசியினரை பொறுத்தவரையில் குடும்பம் என்பது கூடி வாழ்வது என்று சொல்வார்களாம். பணிக்காக அல்லது படிப்பிற்காக வெளியூர் அல்லது வெளிநாட்டில் தங்கியிருக்கும் நிலையிலும் குடும்ப உறவுகள் அனைவரும் ஒன்றாக இணைவதற்கு சிறப்பு விழாக்களை எடுத்து அனைவரையும் ஒரு இடத்தில் சேர்க்கும் பண்பு இந்த கடகராசியினருக்கு இருக்கிறது. அடுத்து ரிஷபராசிக்காரர்கள். இவர்கள் விசுவாசமானவர்கள். உறவுக்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருக்கும் ராசிகளில் ரிஷபராசியினர் முதலிடம் பிடிக்கிறார்கள். தங்கள் அன்புக்குரியவர்களை ஆதரிப்பதில் தொடங்கி அவர்களின் நல்வாழ்வை பாதுகாப்பது வரை என உடன் பயணிக்கும் ஒரு உற்ற துணையாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் இருப்பார்களாம். குடும்ப உறவில் நம்பிக்கை மற்றும் நல்லிணக்கத்தை கொண்டு வரும் பொறுப்பு ரிஷபராசியினருடையது. ரிஷபராசியினர் பொதுவாக தன் நலத்தை காட்டிலும் தன்னை சார்ந்து உள்ளவர்களின் நலன் சிறப்பாக இருக்க வேண்டும் என விரும்புவார்கள். குறிப்பாக பெற்றோர் நிலையை அடைந்த ரிஷபராசியினர் தங்கள் குழந்தைகள் மற்றும் வீட்டில் இருக்கும் மற்ற உறவுகளின் உடல் நலனை பாதுகாக்க தினம் தினம் ஒரு புதிய முயற்சியை செய்வார்களாம். ஆரோக்கியத்தை உறுதி செய்யும் உணவு சமைப்பதில் தொடங்கி அவர்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கும் விடயங்களில் ஒவ்வொன்றாக ஒதுக்கி வைத்து தனது குடும்ப உறவுகளின் ஆரோக்கியத்தை தன்னால் முடிந்த அளவு பாதுகாக்கிறார்கள். இந்த வரிசையில் அடுத்தது மீனம். இரக்க குணம் கொண்டவர்கள் இந்த ராசிக்காரர்கள். மீன ராசியினர் அடிப்படையில் இரக்க குணம் கொண்டவர்கள். மற்றவர்கள் மீது அளவு கடந்த அன்பை வெளிப்படுத்தும் தன்மை கொண்டவர்கள். மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு அளித்து செயல்படும் குணத்திற்கு சொந்தக்காரர்கள் இந்த மீனராசிக்காரர்கள். தனது குடும்பத்தினரின் ஆசைகளை பூர்த்தி செய்ய எவ்வளவு பெரிய சவாலையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பார்களாம். தங்கள் குடும்ப உறவுகளின் அத்தியாவசிய தேவைகளில் தொடங்கி ஆடம்பர தேவைகள் வரை அனைத்தையும் செய்து கொடுக்கும் பழக்கம் கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள். குடும்ப உறவுகளின் மகிழ்ச்சிக்காக அவர்களை விட்டு பிரிந்து இருக்கவும் மீனராசியினர் தயங்குவது இல்லையா. அதாவது குடும்ப உறவுகளின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தங்கள் உறவுகளை பிரிந்து கடல் கடந்து சென்று பணியாற்றவும் இந்த மீனராசியில் பிறந்தவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அடுத்து துலாம் ராசிக்காரர்கள். இவர்கள் சாந்தமானவர்கள். துலாம் ராசி கொண்டவர்கள் அடிப்படையில் சாந்தமானவர்கள். தங்கள் செயல்பாட்டிலும் தங்கள் குணம் பிரதிபலிக்கும் வகையில் தன்மையாகவும் கனிவாகவும் நடந்து கொள்பவர்கள். தங்கள் கனிவான செயல்பாடுகள் மூலம் மற்றவர்களின் மனம் நோகாத வகையில் நடந்து கொள்ளும் குணம் கொண்ட இந்த துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு சுமை தாங்கியாக இருக்கின்றனர். தங்கள் குடும்பத்தினர் சிரமத்தை தனது பணியாக ஏற்று கஷ்டப்பட்டு செய்து முடிக்கும் வழக்கத்தை இந்த துலாம் ராசியினர் கொண்டிருக்கிறார்கள். மறுபுறம் இந்த துலாம் ராசியினர் சிறந்த ஒரு ராஜதந்திரியாக கருதப்படுகிறார்கள். துலாம் ராசியினரின் ராஜதந்திரங்கள் அவர்களின் முன்னேற்றத்தை மட்டும் உறுதி செய்வது இல்லையா, அவர்களை சார்ந்துள்ளவர்களின் முன்னேற்றத்தையும் உறுதி செய்கிறது. அதாவது தனது ராஜதந்திரங்களை பயன்படுத்தி தனது முன்னேற்றத்துடன் தனது குடும்ப உறவுகளின் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் உறுதி செய்கின்றார்களாம் துலாம் ராசிக்காரர்கள். இப்படி குடும்பத்தை முன்னேற்றுவதற்கு எவ்வளவு பெரிய சவாலையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கும் ராசிக்காரர்களாக இந்த ராசிக்காரர்கள் இருக்கின்றார்கள்.
மேலும் வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.